ஸோ ஹாய் கைஸ் இந்த ஷண்முகம் இப்போ பார்க்க போகிற கதை வந்து பேக் இன் ஆக்ஷன். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க போகிற 2வது கிரிஞ்சான கதை. கிரிஞ்சான கதை இல்லை, கிரிஞ்சு தான் கதையே. ஓகே, இவன் 2 பேரும் வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், சரியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அழகாக ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க, கல்யாணம் ஆயிரும், ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஒரு சிப்பை வந்து சீரிய டிஸ்கோ மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு வரப்போ உள்ளே இருக்கிறனாலே பிரச்சனை ஆகி ஃப்ளைட்லேருந்து சண்டை போட்டு அந்த டிஸ்க் ஃப்ளைட் கிராஷ் ஆகிற அந்த டிஸ்க் அழிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. இவன் 2 பேரும் வந்து நீட்டாக சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு தனியாக ஒரு ஊரில் வந்து. ஸோ இவங்களை பொறுத்தவரை வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், அக்கா தம்பின்னு நினைக்கிறேன், அவள் அக்கா தம்பி. ஸோ இவங்க நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ வந்து எதார்த்தமாக போகும்போது அந்த இவங்க ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதனால இவங்க உயிரோடு இருக்கிறது வெளியே தெரிய வந்துடும், சரிங்களா? ஒரு பாரில் பொண்ணுக்காக சண்டை போட போவாங்க, அது வெளியே வந்துடும் உண்மை. அதுவே அது அடுத்த கிரிஞ்சு. அது சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதை தவிர இப்போ நம்ம திரும்பி வேற எங்கேயா போய் ஒளிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகும்போது தான் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த பிரச்சனை முன்னாடியே எனக்கு வரும்னு தெரியும், அதனால தான் டிஸ்கை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அட மாங்கா, ஏடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, அந்த டிஸ்க் யார் கைக்கு போச்சு, உண்மையிலே யார் நல்லவே, நம்ம நல்லவே நினைச்சவன் நம்ம நல்லவனா, இல்லை நம்ம கெட்டவே நினைச்சவனை கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி கதை போகும். இப்படி தான் போகும் மீதி இருக்க கதை. ஸோ ஓவரால் கதைன்னு பார்க்கும்போது குழந்தைகள் பார்க்கவே உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே மனநிலையில் இருந்து பார்க்குறது வரைக்கும் டடா பாய்.